வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல மொபைலில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கீழே வலதுபுறம் நீலம் மற்றும் ஊதா நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐயோடனான ஒரு சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்கும் பாலிசிகளை படித்து உங்களுக்கு சம்மதம் என்று ஓகே தருவோம். அவ்வளவுதான். நீங்கள் வந்து இனி மெட்டா ஏஐ மாடலை யூஸ் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கம்ப்யூட்டரில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் செயலில் சாட் பெயர்கள் இருக்கும் இடத்திற்கு மேல்புறம் நீல நிற வட்டம் தெரியும். அதை கிளிக் செய்தால் போதும், உங்களுக்கு ஏஐ தொழில்நுட்ப பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். நீங்கள் ஏஐ பேஜ் ஓப்பன் ஆன கீழே மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். அந்த மெசேஜ் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான என்ன கொஸ்டின் வேணாலும் கொடுத்தீங்கனாலும் அதற்கான பதிலை மெட்டா ஏஐ வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிவிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்து இதை வந்து வடிவமைத்துள்ளனர். நமக்கு வரும் பதிலும் வாட்ஸ்அப் மெசேஜ் போலவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதனால் நீங்கள் வந்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்டா ஏஐ வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே வேலை செய்கிறது. தமிழில் இதற்கான சப்போர்ட் வந்து இப்போதைக்கு இல்லை. நாம் தமிழில் ஏதாவது கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னா, தற்போது தமிழ் தெரியாது, ஆனால் தமிழை புரிந்து கொள்ளும் போது மெசேஜ் அனுப்புகிறேன் என்று மட்டுமே பதில் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இதுக்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், இந்தி, கொரியா போன்ற 13 மொழிகள் மட்டுமே மெட்டா வேலை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஓப்பன் செய்தவுடன் மேல் வலதுபுறத்தில் இருக்கும் மெசேஜர் ஐக்கானை அல்லது விமானம் போல் இருக்கும் ஐக்கானை கிளிக் செய்துக்குங்க. கிளிக் செய்தவுடன் அடுத்து மேல் வலதுபுறத்தில் உள்ள பென்சில் ஐக்கானை வந்து அழுத்திக்குங்க. அழுத்தினோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் ஏஐ சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் செய்துக்குங்க. அதில் மெட்டா ஏஐ என்று இருக்கும். அதை கிளிக் செய்தால் போன்று உங்களுக்கு ஏஐ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிவிடும். அடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக்கை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சார்ட் ஆப்ஷனில் இருக்கும் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் செய்துக்குங்க. அதில் மெட்டா ஏஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு பாலிசியை படித்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் மெட்டா ஏஐ ஆப்ஷனை வந்து வழக்கம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா மற்றொரு வசதியும் இருக்குது நேயர்களே. அதாவது இந்த கொஸ்டின் கொடுத்து நம்ம ஆன்சர் மட்டும் கொடுக்குற வசதி இல்லாமல், உங்களுக்கு தேவையான எப்படி ஒரு பிக்சர் வேண்டும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஓரிரு வரியில் வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கனாலே போதும், அதை அப்படியே ஏஐ மூலம் ரெடி செய்து ஒரு நொடிகளில் வந்து உங்களுக்கு தேவையான எப்படிப்பட்ட பிக்சர் வேணுமோ அப்படியே பிக்சர் வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடும். என்ன நேயர்களே, இனிமேல் அனைவருக்கும் ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணியே மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன். வணக்கம் நேயர்களே.